श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि श्रीवेङ्कटनाथज्जो कैतक्कियसीह सव्वसन्तशतन्तो हेयन्तारियवर्यो मयि सन्निध्येवु सयं हि ययं मे नमः तियसादनाहम् सत्यन्दासान अच्युयं ठिरजोयिं गलुरनयि तडतमालम् अहिन्दनयरो सखाय लेखगैन्दम् அச்சுத சதகத்திலே எம்பெருமான் சமமாக இருக்கக்கூடியவன், எல்லாரையும் சமமாக பாவிக்கக்கூடியவன். ஆனாலும் ஆசிரியர்களிடம் பக்ஷபாதம் உள்ளவன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்லி, எம்பெருமானே உனக்கு சமமானவர் யாருமே கிடையாது, எல்லா விதத்திலும் நீ சமமானவர் யாரும் கிடையாது அப்படின்னு இருக்கு. ஆனாலும் விபரித்கலதாம் விஹ்வலித கரணானாம் நாத நிகிலானாம் அந்யஹா, இந்த கர்ம மார்க்கத்திலே யார் தடுமாறி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு உன்னை தவிர வேற கைப்பிடிப்பு அப்படிங்கிறது யாரும் கிடையாது அப்படின்னு சொன்னார். எம்பெருமான் சமமாக இருக்கிறவன், ஆனாலும் சில பேருக்கு அவர் ஆசிரியர்களுக்கு எம்பெருமான் விசேஷமாக அனுகிரகம் பண்ணுகிறான் அப்படிங்கிற அர்த்தமானது இங்க கிடைக்கிறது. எம்பெருமான் உபாயமாகவே ஆகிறான் அப்படின்னு. ஏன்னா விஷமே கர்ம மார்க்கே அப்படிங்கிற கர்ம மார்க்கம் விஷமமா இருக்கு. பெருமாள் சமமா இருந்தா கூட அவா செய்த கர்மங்கிறது விஷமமா இருக்கு, சமமாக இல்லாம இருக்கு. அதற்கேற்ற மாதிரி பெருமாள் நடக்கிறான் அப்படின்னு வர்றபடினால அவனுக்கு தோஷம் இல்லை அப்படின்னு ஆறுது. இந்த விஷயத்த பகவத்கீதையிலையும் சொல்லியிருக்கார், பிரம்மசூத்திரத்திலையும் சொல்லியிருக்கார். பிரம்மசூத்திரத்துல வியாசரும் சொல்லியிருக்கார், பகவான் சமமாக இருந்தாலும் அவரவர்களுடைய கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி நடக்கிறான் அப்படின்னு. அந்த சமயத்துல வரும்போது ஆசிரியர்கள் யார் இருந்தாலும் அவர்களுக்கு விசேஷமாக அனுகிரகம் பண்ணுகிறான் அப்படின்னு ஆச்சு. அதனால இப்ப குறிப்பாக நமக்கெல்லாம் எம்பெருவானே ஒரு உபாயமாகவும் இருக்கான் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அப்போ எம்பெருமான் எப்படி நமக்கு உபாயம் ஆறான்ங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம். இப்போ நானஸ்ஸகோ அவிஷயோ அச்சுய கலுணாய துஜ்ஜகோ தூரடியோ சத்தியகோ ஐபரோ தாகூகாவோ துமம் சிய ஸ்வயம் சித்தோ ஞானஸ்ய விஷயः அச்சுத கருணாயாஸ்தவ கோ தூரஸ்திதः சக்தேः கோதிபரः தஸ்மாத் கலு உபாயஸ்த்வமேவ ஸ்வயம் சித்தः. அதாவது எம்பெருமானே உபாயம் அப்படின்னு நாம சொல்லிட்டு இருக்கோம். அவனை உபாயம் ஆக்கும்படியாக 3 விஷயம் அவன்கிட்ட இருக்கான். 1 ஞானம், 2 சக்தி, 3 கருணா. இந்த 3ம் இருக்கிறபடினால்தான் அவனை உபாயம் நாம நினைக்கிறோம். ஏன்னா ஞானம் இருக்கிறபடினால அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும், நம்மளுடைய ஸ்திதி என்ன, நம்மளுடைய கதி என்ன எல்லாமே தெரியும். ஆனால் நாம உபாயாந்தரங்களை செய்யறதுக்கு முடியாத நம்ம எம்பெருமானை ஆசிரிக்கிறோம் அப்படிங்கிறது எம்பெருமானுக்கு நன்னா தெரியும். அது மாதிரி எம்பெருமானுக்கு சக்தி இருக்கிறபடினால மோட்சத்தை கொடுக்க முடியும். அவனால வெறும் சங்கல்பத்தினால மட்டும் மோட்சத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு இருக்கு. 3வது கருணா இருக்கிறபடியால நமக்கு கூட மோட்சத்தை கொடுக்க முடியும். யார் பக்தி யோக உபாயம் பண்றாளோ அவளுக்கு கொடுக்கிறான் மட்டுமல்ல, பக்தி யோக உபாயம் பண்ணாமல் எம்பெருமானை சரணமடைவர்களுக்கும் உபாயமாக எம்பெருமான் பலனை கொடுக்கிறான் அப்படின்னு இருக்கோல்லையோ. இது எதனால என்னன்னா கருணையினால. ஆக எம்பெருமானே உபாயம் அப்படின்னு நாம சொல்றதுக்கு இந்த 3 காரணம், ஞானம், கருணா, சக்தி அப்படின்ற 3 காரணம். இது மற்ற தேவர்களுக்கெல்லாம் இல்லை இல்லையா? இந்த அளவு ஞானம் அவளுக்கு கிடையாது, இந்த அளவு சக்தி, மோட்சம் கொடுக்கிற அளவு சக்தியும் கிடையாது. நமக்கு கூட மோட்சம் கொடுக்கிற அளவு கருணையும் அவர்கள் கிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா எம்பெருமான் கிட்ட சகஜமான காருண்யம் அப்படின்னு இருக்கு. அது இங்க சொல்ற பாருங்க, ஞானஸ்ய கஹா அபிஷயா, எம்பெருமானே உன்னுடைய ஞானம் யார் விஷயமாக மாட்டார்?
உனக்கு தெரியாதுன்னு யாரு உண்டு? ஐயோ இவர் வந்திருக்காரா, இவரை பத்தி எனக்கு தெரியாதே அப்படின்னு நீ சொல்ல முடியாது. ஏன்னா நீ சர்வஜன், எல்லாத்தையும் பத்தி உனக்கு தெரியும். உள்ளுவார் உள்ளிட்டெல்லாம் உடனிருந்து அறிதி அப்படிங்கிற ரீதியில நாங்கள் எந்த மாதிரி ஸ்திதியில இருக்கோம் அப்படிங்கறதும் உனக்கு தெரியும். நாங்க சரணாகதி பண்றோங்கிறதும் உனக்கு தெரியும். உன்னுடைய ஞானத்தை விஷயமாகாதது எது? அச்சுத கருணாயாக தவ கோ தூரஸ்திதா. அச்சுத, உன்னுடைய கருணைக்கு யார் தூரம் இருக்கா? உன்னுடைய கருணைக்கு எட்டாததுன்னு யாராவது உண்டா? அதாவது உன் கருணை எப்படிப்பட்டவர்கள்கிட்டையும் போகும். விபீஷணன் வரைக்கும் போச்சுன்னு மாத்திரம் இல்லாமல் ராவணன் வரைக்கும் போகிறது கூட தயாரா இருந்தது. எதிவா ராவண ஸ்வயம்னு சொல்லிருக்க. அப்படின்னால ராவணனை பார்த்து இன்று போய் நாளை வான்னு சொல்ல முடிஞ்சது. இன்று போய் ராவணனை பார்த்து பெருமாள் சொல்றாரு இல்லையா, நீ இன்னைக்கு போய் நாளைக்கு வா அப்படின்னு. ராமாயணத்துல மேலோட்டமா என்ன இருக்குன்னா, இன்னைக்கு போய் நாளைக்கு யுத்தத்துக்கு வா அப்படிங்கிறார். ஆனா உள்ளோட்டமாக உள்ளர்த்தம் என்ன இருக்குன்னா, இன்னைக்கு போய் நாளைக்குள்ள மனசு மாதிரி சரணாகதி பண்ணிட்டு வா, சரணாகதி பண்றதுக்கு வரதா இருந்தா வா அப்படின்னு ஒரு அர்த்தம் உள்ள இருக்கு. ஏன்னா ராவணனுக்கு சரணாகதி பண்றதுக்கான யோக்கியதையை முதல்ல கொடுத்தாராம். ராவணன் மொத்தத்தையும் இழந்துட்டான். அவன் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு என்னென்ன இருந்ததோ அதையெல்லாம் இழந்துட்டான். முதல்ல ஆயுதங்கள்லாம் வச்சிருந்தான் இல்லையா, அந்த ஆயுதம் மொத்தமும் போயிடுச்சு. இப்போ ராவணன் கையில வெறுங்கையோட இருக்கிறான். அவன் வில்லை எல்லாம் முறிச்சுட்டார். அவன் கையில ஒரு வாள் ஒண்ணு வச்சிருந்தான், அது சிவன் கொடுத்த வாள். அது அந்த வாளையும் முறிச்சுட்டு பெருமாள். அப்ப நிராயுதபாணியா ஒண்ணும் இல்லாம இருந்தான். தேரெல்லாம் கூட பொடி பொடி ஆக்கிட்டார். தரையில இருக்கிறான். அப்போ ஒரு ஆயுதமும் கிடையாது. மார்பும் வரையினை எடுத்த தோளும், அவன் தோல் 20 தோல் இருக்கு. ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது, வெறுங்கையோட நிற்கிறான். அப்போ ஒண்ணும் பண்ண முடியாது அவனால. பிரம்மா கிட்ட கொடுத்து வாங்கின வரன் இருக்கு, அந்த வரனும் இப்போ செல்லுபடி ஆகுது. ஏன்னு கேட்டான்னா பெருமாள் மனுஷ ரூபத்துல வந்திருக்கார். அப்போ தாரணி மௌலி பொத்தும் சங்கரன் கொடுத்த வாளும், அப்ப இந்த வரமும் இந்த வாளும் இந்த வில்லும் இந்த புஜமும் எல்லாம் ஒன்னும் பயன்படாது அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டான். அவன் புரிய வச்சுட்டார் பெருமாள். இப்ப என்னாச்சுன்னா இப்பதான் சரணாகதி பண்றதுக்கான யோகியதை வந்திருக்கு அவனுக்கு. முன்னாடி தன்னைத்தானே காப்பாத்திக்கலாம்னு எண்ணம் இருந்தது, இப்ப அந்த எண்ணம் போயிட்டோ இல்லையோ, இப்ப சரணாகதி பண்ணலாமோ இல்லையோ. அப்ப ராவணன் இப்ப சரணாகதி பண்ணலாம், அந்த யோகியதையை கொடுத்தார். ஆனாலும் அவன் பண்ணல அப்படிங்கிறது வேற விஷயம். அப்போ பெருமாளுடைய கருணை அப்படின்னா ராவணன் திருப்பி சரணாகதி பண்ணணுங்கிறதுக்காகவே பெருமாள் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்தார் அவனுக்கு என்பதாக சொல்வார்கள். அச்சித கருணாயாக தவ கோ தூரஸ்திதா. உன்னுடைய கருணைக்கு யாருதான் தூரம் இருக்கா? உன் கருணைக்கு எட்டாத இடத்தில் யார் இருக்கிறார்கள்? சக்தே கோ அதிபரஹா. எம்பெருமானே, உன்னுடைய சக்திக்கு தாங்க முடியாதுன்னு எது உண்டு? அதிபரமாக இதை செய்ய முடியாது அப்படின்னும், என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டது அப்படின்னும் நீ எதை சொல்ல முடியும்? எதுவும் கிடையாது. தஸ்மாத் கலு உபாய துவமேவ ஸ்வயம் சித்தா. அதனால் நீதான் ஸ்வயம் சித்தா உபாய. நீயே தானாகவே உபாயங்கிறது யாரும் சொல்லித்தர வேண்டாம், சொல்லாமையே நன்னா தெரிஞ்சிடும். எம்பெருமான உபாயம் ஆக்கணும் அப்படின்னு நம்ம புதுசா ஒண்ணு ஆக்க வேண்டாம், உபாயமா தான் இருக்கான். பின்ன என்ன கேட்டா நம்ம சரணாகதி பண்ணா அவன் உபாயம் ஆயிடுவான், அவ்வளவுதான். அதாவது உபாயோ உபேயத்தே தவகி தத்துவம் நது குணவு அப்படின்னு பட்டர் சாதிக்கிறார். உபாயத்துவமும் உபேயத்துவமும் அது உன்னுடைய குணம் இல்லப்பா, உன்னுடைய சொரூபம் விட்டுறத, உன்னுடைய தத்துவம் அதெல்லாம். ஏன்னா எப்ப நீயே ஜெகத்தை சிருஷ்டிச்சு ஜெகத்தை ரட்சிச்சு ஜெகத்தை சம்பாரம் பண்ணி எல்லாம் நீயே பண்றியோ, அப்ப நீயே உபாயமாவும் இருக்க அப்படின்னு ஆகும் இல்லையோ. மாதிரி எப்ப நீ சர்வஜனாயும் சர்வசக்தனாயும் பரம காருணிகனாவும் நீ இருக்கையோ, அப்ப நீ உபாயம். உன்னை தவிர வேற யார் உபாயத்தை நாங்க உபாயம்னு வேற யாரை தேட முடியும்? இன்னொருத்தர் எப்படி உபாயம் ஆக்க முடியும்? இல்ல நாங்களே ஒரு உபாயம் பண்ணிக்கிறோம்னு இப்படி எதுக்கா சொல்லணும்? உனக்கு ஞானம் இல்லையா, சக்தி இல்லையா, இல்ல கருணை இல்லையா? கருணை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம சரி வேண்டாம், நாமளே ஏதாவது பக்தி யோகம் பண்ணாதான் அவன் மோட்சம் கொடுப்பாங்க அப்படின்னு தோணும். அப்படி இல்லையே, உனக்கு கருணையும் இருக்கு, இல்ல உன்னால கொடுக்க முடியாதுங்கிறதா அதுவும் கிடையாது.
அதனால ஞானஸ்ய கோ விஷயம் அப்படிங்கிற மாதிரி ஞானஸ்ய கோ விஷய அச்சித கருணாயாஸ்தவ கோ தூரஸ்திதா சக்தேஹ கோ அதிபரஹ தஸ்மாத் கலு உபாயஸ்த்வமேவ ஸ்வயம் சித்தஹ. அதனாலே நீயே ஸ்வயம் சித்தமான உபாயமாக, பகவான் உபாயங்கிறது புரிய வைக்கிறதுக்கு நமக்கு ஒண்ணும் வேண்டாம், இந்த மூணை வச்சு பார்த்தா தெரியும் பகவான் தான் நமக்கு உபாயம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ஸ்வயம் சித்தமான உபாயமாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படின்னு ஆறுது. அடுத்த ஸ்லோகம். சங்கப்ப கண்ணஹாரோ கிங்கர சச்ச பவசாயரே ஐகஹிரே அனகோ துமங்குபோயோ அப்பான கிவாசிரணேன பௌத்தோ சங்கல்ப கர்ணதாரஹ கிங்கர சத்ய பவசாகரேதி கபீரே அனகஸ்த்வம் கலு போதஹ ஆத்மனாம் கிருபா சமீரேன பிரயுக்தஹ. எம்பெருமானே உபாயமாகிறான் அப்படின்னா பொதுவாக மேலோட்டமாக எம்பெருமான் பலனை கொடுக்கிறான் அப்படின்னு அர்த்தம் மாத்திரம் கிடைக்கும். ஆனா பலனை கொடுக்கிறான் மட்டுமல்ல, உபாயம் பண்ணவாளுக்கு கூட தான் பலனை கொடுக்கிறான். உபாயம் பண்ணாதவாளுக்கு உபாயமாயிருந்து பலனை கொடுக்கிறான் அப்படின்னு அர்த்தம். உபாய ஸ்தானத்திலே நிற்கிறான் அப்படின்னு சொல்லுவா. பக்தியோகம் பண்றவர்களுக்கு பக்தியோகத்தினுடைய பலனை மோட்சத்தை எம்பெருமான் கொடுக்கிறான். பக்தியோகம் பண்ணாமல் சரணாகதி பண்ணுபவர்களுக்கு அந்த பக்தியோக ஸ்தானத்துல எம்பெருமான் இருந்துட்டு பலனை கொடுக்கிறான் அப்படின்னு. அடியவனுடைய தகப்பனார் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவார், எல்லாரும் நன்னா கவனிக்கோ அப்படின்னுவார். நம்மளாம் என்ன நினைச்சுட்டு இருக்கோம், பக்தியோகம் பண்ண முடியல நம்மள, அதனால பக்தியோகத்தினுடைய ஸ்தானத்துல நாம சரணாகதி பண்றோம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அது கிடையாது அப்படின்னு. பக்தியோகம் பண்ண முடியல, பக்தியோகத்துக்கு பதிலா சரணாகதி பண்றோம் அப்படின்னா அப்படி கிடையாது. அது அப்படி சொல்லக்கூடாது. பக்தியோகம் பண்ண முடியல, அதனால பக்தியோக ஸ்தானத்துல பெருமாளை வைக்கிறோம்னு அர்த்தம். பக்தியோக ஸ்தானத்துல பெருமாளே நீர் அந்த ஸ்தானத்துல இருந்துடு, அதுதான் உபாயாந்தர ஸ்தானத்திலே எம்பெருமானை வைத்தல் அப்படின்னு ரகசிய திரேசாசத்துல அடிக்கடி வரும். பக்தியோக ஸ்தானத்துல நம்ம சரணாகதி ஆயிடாது. பக்தியோகத்துக்கு பதிலா சரணாகதி, பக்தியோக ஸ்தானத்துல சரணாகதி அப்படின்னு வராது. பின்ன என்ன கேட்டா, பக்தியோகத்தினுடைய ஸ்தானத்துல பெருமாள் இருக்கார். அந்த பக்தியோக ஸ்தானத்துல பெருமாளே நீரே இருந்துட்டு பக்தியோக ஸ்தானத்துல இருந்து பலம் கொடுக்கணும் பிரார்த்திக்கிறது தான் சரணாகதி. பக்தியோக ஸ்தானத்திலே பெருமாளை வைத்தல் அப்படிங்கிறது தான் சரணாகதி அப்படின்னு. அதனால இப்ப பெருமாள் என்ன கேட்டான்னா, பக்தியோகத்துக்கு பதிலாக நம்ம பெருமாள் சரணாகதி பண்றோம் பலம் கொடுக்குறான் அப்படின்னு இல்ல. பக்தியோக ஸ்தானத்துல பெருமாளே இருக்கான், உபாயமாகவும் உபேயமாகவும் இருக்கான் அப்படின்னு அதை தான் சொல்றோம். இத பத்தி வேதம் சொல்லச்ச எம்பெருமானே உபாயமாகவும் இருக்கான் அப்படிங்கிறத வேதம் அழகா சொல்லும். சேது அப்படின்னு, அமிர்த சேது அப்படின்னு பெருமாளுக்கு சேத்துன்னு திருநாமம் பல இடத்துல வந்திருக்கு வேதத்துல. ஏஷ சேத்தொரு விதரணா, ரெண்டு அர்த்தத்துல சேத்துன்னு வந்திருக்கு. ஒண்ணு சேத்துன்னா அணைக்கட்டுன்னு அர்த்தம். அணைக்கட்டு ரெண்டு காரியம் பண்ணும். ஒண்ணு என்ன பண்ணும் கேட்டா, ஜலத்தை தடுத்து நிறுத்தும். ரெண்டாவது என்ன கேட்டா, நதியில இக்கரையில இருந்து அக்கறைக்கு போறதுக்கு அது உபயோகப்படும் இல்லையா. நதியை கடந்து போகணும் இல்லையா, நல்ல வெள்ளத்துல நதி இருக்கும், யாரால கடக்க முடியும். ஆனால் சேத்து இருந்துருத்தனா கடந்து அந்த பக்கம் போயிடலாம். பெருமாள் சேத்து கட்டி தானே இங்க இருந்து லங்கைக்கே போனார். அந்த மாதிரி இந்த சேத்து இருந்தா இக்கரையில இருந்து அக்கறைக்கு போயிடலாம். அந்த மாதிரி எம்பெருமானே சேத்துன்னு வேதம் சொல்றது இல்லையா, பல இடத்துல இருக்குது. இந்த ரெண்டு அர்த்தம். முதல்ல அது நதியை தேக்கி வைக்கிறது இல்லையா, ஜலம் இந்த பக்கம் அந்த பக்கம் நதி கலக்காத மாதிரி. அந்த மாதிரி சேத்தனங்களையும் அச்சேதனங்களையும் கலக்காத மாதிரி எம்பெருமான் வைக்கிறான். சேதனம் சேதனமா தான் இருக்கும், அச்சேதனம் அச்சேதனமா தான் இருக்கும், மாறவே மாறாது. அதனுடைய சுபாவங்கள்லாம் மாறாது. இது ரெண்டும் சேர்ந்து இருக்கும். ஆனா நம்ம உடம்பு எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம உடம்பு அச்சேதனம், அந்த உடம்புக்குள்ள ஜீவாத்மா சேத்தனம், அதுக்குள்ள பரமாத்மா இருக்கான். மூணு பேரும் சேர்ந்து கலந்துதான் இருக்கா. ஆனா மூணு பேருடைய சுபாவமும் கலக்காது. பால்ல ஜலம் தான், அப்ப ஜலமும் பாலாயிடும் அப்படி நம்ம பார்க்கணும் இல்லையா. அந்த மாதிரிலாம் இங்க ஆகாது. அது அப்படி அப்படியே தான் இருக்கும், கலக்காம தான் இருக்கும். சுபாவம் கலக்காது. சேர்ந்து ஒரு இடத்துல சேர்ந்து இருந்தாலும் சுபாவம் கலக்காது அப்படிங்கிற அர்த்தத்துல
அது எப்படின்னா சேது எப்படின்னா ரெண்டு பக்கம் ஜலத்தையும் கலக்காம தனியா பிரிக்கிறதோ அந்த மாதிரி பிரிக்கிறோம். அதனால்தான் முன்னாடி ஒருத்தர் கேட்டார், சுவாமி இந்த அச்சேதனத்துக்கு எல்லாம் எப்போ சுவாமி மோட்சம் அப்படின்னு. அச்சேதனத்துக்கு எதுக்கு மோட்சம்? அச்சேதனத்துக்கு மோட்சமே கிடையாது. அச்சேதனத்துக்கு சம்சாரமும் கிடையாது. அச்சேதனத்துக்கு மோட்சம் கிடையாது. சம்சாரம், மோட்சம், சுகம், துக்கம் எல்லாம் தானே. அச்சேதனத்துக்கு ஞானம் கிடையாது, சுகம் கிடையாது, துக்கம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அப்ப அதுக்கு போய் எதுக்கு மோட்சம் அப்படின்னா? அப்ப அச்சேதனமா ஒண்ணு இருந்தா அச்சேதனமா இருக்க வேண்டியதானா? இருக்கட்டுமே, அந்த வஸ்து அச்சேதனம் தானே. அது என்ன ஆத்மாவா இருந்தா, சேத்தனமா இருந்தா அதுக்கு சுக துக்கம் இருக்கும். சேத்தனம் தான் இல்லையே, அது அப்படியே இருக்கு. பிரளய காலத்திலையும் அச்சேதனம் அச்சேதனமா தான் இருக்கு. சிருஷ்டி காலத்திலையும் அச்சேதனம் அச்சேதனமா தான் இருக்கு. எல்லாரும் மோட்சத்துக்கு போனாலும் அச்சேதனம் அச்சேதனமா தான் இருக்கு. சேத்தனம் சேத்தனமா தான் இருக்கும். சேத்தனம் அச்சேதனமாக மாறாது, அச்சேதனம் சேத்தனமாக மாறாது, அப்படிலாம் இருக்கு. இது விஷயம் இருக்கட்டும். சேத்துங்கிறதுக்கு ரெண்டாவது அர்த்தம் என்ன கேட்டான்னா, அக்கறைக்கு போறதுக்கு உபாயமா இருக்கு அப்படின்னு. அந்த அர்த்தம் தான் ரொம்ப ஆதரிச்சிருக்க. ஏன்னா பெருமாள் உபாயமாகிறார். அமிர்தஸ்ய ஏஷா சேது, மோட்சத்துக்கு இவன் சேதுவா இருக்கான் அப்படின்னு வேகா சேது பெருமாள் இருக்காரு இல்லையோ, அங்கேதான் சொல்ற உபாய பலபாவேன ஸ்வயம் வியக்தம் பரமஹா. உபாயமாவும் பலமாவும் இருக்கார். ஏன்னா வேகா சேது பெருமாள் அப்படின்னு. இப்ப சொன்ன விஷயம், இப்ப இந்த ஸ்லோகத்துல என்ன விஷயம் கேட்டா, எம்பெருமான் உபாயமாகிறாங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம், சேது உதாரணம் மாதிரி வேற ஒரு உதாரணம். கப்பல் இல்லாட்டா படகுன்னு வச்சுக்கோங்க. நதியை தாண்டி அக்கறை போறதுக்கு படகு இருக்கு, தோணி இருக்கு. அந்த தோணியாக பெருமாள் இருக்கார் அப்படின்னா, ஒரு தோணியாக பெருமாள் இருக்கார் அப்படின்னா, அப்போ அந்த தோணியை ஓட்டுபவன் ஒருத்தன் வேணும், வழி நடத்தி படகோட்டுபவன் அப்படின்னு ஒருத்தன் வேணும். அப்ப படகை அழிச்சுன்னு போறதுக்கு காத்து வேணும். இப்ப காத்து போற பக்கம் அழகா அது தோணி அழகா ஓட்டுவானு. எந்த பக்கம் காத்து இருக்கோ அது பார்த்தா அது பக்கம் ஓட்டி அந்த அக்கறைக்கு கொண்டு சேர்ப்பான். ஏன்னா நதியில தோணி ஓட்டுறது கொஞ்சம் கஷ்டம். குளமா இருந்தா இக்கரையில இருந்து அக்கறைக்கு போயிடலாம், ஏரியில போயிடலாம். நதி ஜலத்தும் போக்கு ஒரு பக்கம் இருக்கும், அவன் காத்தும் போக்கெல்லாம் தெரிஞ்சுட்டு அழகா அந்த பக்கம் கொண்டு போய் விடுவான் அப்படின்னு இருக்கு. அப்ப ஒரு தோணி, ஒரு படகோட்டி ஒருத்தன், அதுக்கப்புறம் அழிச்சுன்னு போற காற்று ஒண்ணு, இந்த மூணு வேணும். இதுல எம்பெருமே தோணியா இருக்கலாம். அதாவது பவசாகரம், சம்சாரம்னு சாகரம், இந்த சம்சாரங்கிற சமுத்திரத்தை தாண்டி அக்கறைக்கு போறதுக்கு எம்பெருமானே ஒரு தோணியாக ஒரு படகாக இருக்கான். எம்பெருமானுடைய சங்கல்பம் அப்படிங்கிறதுதான் படகோட்டி. ஏன்னா சங்கல்பப்படிதான் பகவான் நடத்தினான். அதனால அப்புறம் எம்பெருமானுடைய கருணை அப்படிங்கிறது காற்று. அந்த காற்று தான் இந்த தோணி அப்படியே அழிச்சுன்னு போறது. இது வந்து ரொம்ப ரொம்ப அழகான ஒரு உதாகரணம். அதாவது நாம வந்து சம்சாரத்துல இக்கரையில இருந்து அக்கறைக்கு போறோம்னா நமக்கு உபாயமா எம்பெருமான் தான் இருக்கான். தோணியாக பெருமாளே இருக்கார். வங்கக்கடல் அப்படிங்கிறதுல இந்த உதாரணம் சொல்றான். தோணியாகவே பெருமாளே இருக்க. ஆனா பெருமாள் தோணியா இருக்கச்ச இந்த ரெண்டு இருக்கு முக்கியமாக. பெருமாளை தோணியாக்குறது யாரு? வாங்க வாங்க, ஒரு படகோட்டி ஒருத்தன் இருக்கான், வாங்க வாங்க எல்லாரும் இந்த படகுல ஏறி உட்காருங்க, நான் படகா அழிச்சுன்னு போறேன், நான் ஓட்டுறேன் அப்படிங்கிறான். நம்மளை கூட்ட அந்த படகுல உட்காந்து வச்சுன்னு படகு ஓட்டின்னு போறான் இல்லையோ, அந்த மாதிரி இந்த எம்பெருமானியும் ஓட்டுறவன் ஒருத்தன். எம்பெருமான் தான் படகு. இப்போ நம்ம தான் அதுல ஜீவாத்மாக்கள் உட்கார்ந்து இருக்கோம். சம்சாரம் தான் சாகரம், நம்ம இக்கரையில இருந்து அக்கறைக்கு கொண்டு போகணும். அதுக்கு படகோட்டி யாரு? எம்பெருமானையும் கூட செலுத்தக்கூடிய படகோட்டி யாருன்னு கேட்டா அவனுடைய சங்கல்பம் தான், பகவானுடைய சங்கல்பம் தான். அந்த சங்கல்பம் தான் பெருமாள் அப்படியே நம்ம கிட்டையும் கொண்டு வந்திருக்கு. நம்ம சரணாகதி பண்ணாலும் ஏத்துக்கு வச்சிருக்கு. நம்ம அப்படியே கொண்டு போய் மோட்சத்துக்கு கொண்டு போறதுக்கும் காரணமா இருக்கு. சங்கல்ப ஏவ பவதோ நிபுண சகாயா அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றார் சுவாமி தேசிகன். சங்கல்பம் தான் முக்கியம். இதை பத்தியும் வேதத்துல சொல்லியிருக்கு. அதனால எம்ஏ வைஷம் உள்ளதே தேனலப்யா அப்படிலாம் சொல்லியிருக்கு. அதனால அந்த ரீதியில பெருமாள் அவனுடைய சங்கல்பம் மூலமாகத்தான் நம்ம இங்கிருந்து அங்க அழிச்சுன்னு போறான். பெருமாள் தோணியா இருக்க கூட சங்கல்பம் தான் எம்பெருமானை தோணி ஆக்கி இருக்கு அப்படின்னார். அதுவும் இல்லாம ஒரு காற்று வேணும் இல்லையோ, காற்று இருக்கிற பக்கம் தானே தோணி போகும். அப்ப அழகா ஒரு காற்று நம்ம கொண்டு போய் அக்கறைக்கு கொண்டு சேர்க்க. அந்த காற்றாக யார் இருக்கான்னு கேட்டாங்கன்னா தயா இருக்காராம் அப்படின்னு.
அப்போ கிருபா சமீரணேன தயாங்கிற காற்று அதுதான் அந்த தோணி அப்படியே மெதுவா ஓட்டின்னு போறது. இந்த ஸ்லோகம் இப்ப பார்க்கலாம். சங்கல்ப கர்ணதாரஹா, சங்கல்பமே கர்ணதாரமாக இருக்கு. படகோட்டியாக, கர்ணதாரா படகோட்டின்னு, படகோட்டிக்கு சமஸ்கிருதத்துல கர்ணதாரான்னு பேர். சங்கல்பமே கர்ணதாரா, கர்ணதாரானா படகோட்டின்னு அர்த்தம். அப்ப எம்பெருமானுடைய சங்கல்பமே படகோட்டி, நம்மளை இக்கரையிலிருந்து அக்கறைக்கு கொண்டு விடுறதுக்கு. கிங்கர சத்ய பவசாகரே அதிகபீரே, கிங்கர சத்ய அடியவர்க்கு மெய்யனேன்னு அர்த்தம். பவசாகரே அதிகபீரே, அதிகபீரம் ரொம்ப ஆழமான, பவசாகரே சம்சாகரத்தில், சம்சாரங்கிற சமுத்திரத்தில், அதாவது சம்சாரமே சமுத்திரம் முன்னாடியே பார்த்தோம். அதிகபீரேன்னு ஏன் போட்டிருக்காருன்னா நம்மளால நீந்தி கீந்தி வர முடியாது, என்ன ஆனாலும் வர முடியாது, அந்த அளவு ரொம்ப ஆழமானது. ஏதோ அதுக்கு நீச்சல் தெரிஞ்சு இப்படி வரேங்கிறேன் அப்படின்னா ஏதோ பக்தியோகம் பண்றவா பண்ணுவாளா இருக்கும். நமக்கு வெறும் சாதாரண குளத்துல நீச்சல்ங்கிறது வேற, நதி நீச்சல்ங்கிறது வேற, சமுத்திரத்துல நீச்சல்ங்கிறது வேற, எல்லாமே ஒண்ணு கிடையாது. குளத்துல நீச்சல்ங்கிறது சாதாரண விஷயம். ஆனா பெரிய ஏரியில, நதியில, அதுக்கு மேல சமுத்திரத்துல அலையெல்லாம் அடிச்சுன்னு வரும்போது சமுத்திரமும் நம்ம இப்படி சரி மேல வந்துள்ளான்னு நடக்காது. அதிகபீரே, ரொம்ப ஆழமா இருக்கக்கூடிய சமுத்திரத்துல எங்களுடைய பிரயத்தனத்தினாலே நாங்கள் நீந்தி வர முடியாது என்கிற நிலையில இருக்கும் பொழுது, அப்போ அனகஸ்துவம் கலு போதஹா, துவம் நீதானே போதஹா படகாக இருக்கிறாய். அப்போ படகோட்டி, உன்னுடைய சங்கல்பம் படகோட்டியா இருக்கச்ச எம்பெருமானே நீ படகாக இருக்கிறாய். அனகா தோஷம் இல்லாதன்னு அர்த்தம். படகுன்னா நல்ல படகு, ஏதோ ஓட்டை ஓடம் ஒடிசல் ஓடம் அப்படிலாம் ஒண்ணு சொல்லுவா வியாக்கியானங்கள்ல. என்ன கேட்டானா ஓட்டை ஓடம் இருந்துன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது வந்து நம்ம நம்ப முடியாது, அது நடுவுல பாதி வழியில கவுத்துரும் இல்லையா, கப்பலே கவுந்துரும். அப்படி இல்லை, அனகா தோஷம் இல்லாத ஒரு படகு இது, நம்மளை கட்டாயம் கொண்டு சேர்க்கிற படகு அப்படின்னு. ஏன்னு கேட்டா இந்த உதாரணம் வேதத்துல இருக்கு. பிளவா சேதே அதிட யஜ்ஞ ரூபாக அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது யாகங்கள்லாம் பண்றாள், இந்த யாகங்கள்லாம் பண்ணி பண்ணியே இப்படியே சம்சாரத்தை தாண்டி போயிட முடியாதா அப்படின்னு கேட்டா, யாகங்கள் பண்ணிதான் இந்த பிறவியை கடந்து சொர்க்கத்துக்கு போக முடியும். அதே மாதிரி சம்சாரத்தை கடந்து மோட்சத்துக்கு போக முடியுமா கேட்டா, அப்ப வேதம் சொல்றது இந்த யாகங்கள்லாம் படகு மாதிரி, ஆனா இந்த படகுகள்லாம் திடமான படகு கிடையாது, ஒரு காலத்துல அதுவும் சேர்த்து கவுந்துரும் அப்படிங்கிறது. என்ன அர்த்தம் கேட்டா, யாகங்கள்லாம் நம்ம இப்படி இந்த பூலோக வாழ்க்கையிலேருந்து சொர்க்கலோக வாழ்க்கை வரைக்கும் கொண்டு போகும். ஆனா பூலோகத்தையும் கடந்து சொர்க்கலோகத்தையும் கடந்து மேல் லோகத்தையும் கடந்து தேவலோகங்கள்லாம் கடந்து சீவை கொண்ட போனோம் இல்லையோ, அது வரைக்கும் அந்த கப்பல் உதவாது. அந்த படகுங்கிறது கொஞ்ச தூரம் தான் போகும். முன்னாடி நீச்சலுக்கு சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி படகு கூட சாதாரண குளத்துலாம் சில படகுகள்லாம் சின்னதா இருக்கும். ஆனா கடல்ல போறதுக்கு இந்த சாதாரண படகெல்லாம் போறாது இல்லையா, பெருசா வேணும் இல்லையா. அந்த மாதிரி இந்த யாகங்கள் முதலானதெல்லாம் இந்த பிறவிக்கு அப்புறம் அடுத்த பிறவியில இது சொர்க்கத்துக்கு போலாங்கிற வரைக்கும் வருமே தவிர மேற்கொண்டு அது வந்து சீவை குண்டத்துக்கே அழிச்சு கொண்டு போகும் அப்படிங்கறதெல்லாம் சொல்ல முடியாது. அது வரைக்கும் அது திடமா இருக்காது, அதுகளுக்கும் அது கவுந்துரும். அது ஓட்டை இருக்கு, ஓட்டை படகு ஒடிசல் படகு அப்படின்னு ஆயிடும். ஆனா எம்பெருமான் திருடமான ஒரு பிளவம், ஒரு படகாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். ஆக வேதம் சொல்றதை வச்சுதான் அனகஸ்துவம் கலு போதஹ ஆத்மனாம் கிருபா சமீரணேன பிரயுக்தா, ஆத்மனாம் இந்த ஜீவாத்மாக்களுக்கு நீதான் போதஹ அப்படின்னு இருக்க. அப்புறம் கிருபா சமீரணேன பிரயுக்தா, கருணை அப்படிங்கிற காற்றால் பிரயுக்தா அழைத்து செல்லப்படக்கூடிய படகு அப்படின்னு அர்த்தம். எம்பெருமான் வந்து நமக்கெல்லாம் இப்படி ரொம்ப பொறுப்பாக நம்மையும் சுமந்து பெருமான் மோட்சத்துல கொண்டு போய் விடுறான்னா அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா கருணை தான். அப்படியே அந்த படகு அழிச்சுன்னு போறதான். இந்த படகுக்காரன் காற்று இருக்க பக்கம் அழகா, காற்று இருக்க பக்கம் அழகா படகை செலுத்திடுவான், அது நேரம் எங்க போகணுமோ அங்க கொண்டு போய் சேர்ந்துடும் அப்படின்னு. அதனால இந்த படகுக்கே ரெண்டு விஷயம் வேணும்.
சங்கல்பம் என்கிற படகோட்டியை உடையது, கருணை என்கிற காற்றால் செலுத்தப்படக்கூடியது, அனகா ஓட்டை ஒடிசல் முதலான தோஷம் எதுவும் இல்லாதது, நிலையான படகாக இருக்கக்கூடியது. இந்த சம்சாரம் அப்படிங்கிற சாகரத்துல நம்மை அக்கறைக்கு கொண்டு விடும் அப்படின்னு அர்த்தம். அப்படி படகு இல்லை அப்படின்னா, நானே நீச்சலிச்சு பாக்குறேன்னா அது ரொம்ப ஆழமானது, நமக்கு அந்த அளவு தெரியாது. அது மாத்திரம் இல்லாமல் துஷ்ட ஜந்துக்கள்லாம் நிறைய இருக்கு, முதலை, திமிங்கலம் இதெல்லாம் இருக்கும் இல்லையோ சமுத்திரத்துல. அந்த மாதிரி நம்மளை எப்படி பழைய மறுபடியும் ஒண்ணும் இல்லாத பண்றதுக்காக நிறைய இந்த மாதிரியான ஆபத்தான விஷயங்கள் அப்படின்லாம் நிறைய இருக்கு. அதனால எம்பெருமான் தான் படகாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். திசி திசின்னு ஒரு ஸ்லோகம் தயாசுரத்துல வரும். திசி திசி கதி வித்பிர் தேசிகைர் நியமானா ஸ்திரச்சரமனுகம்பே ஸ்யானலக்னா குணைஸ்வம் பரிகத விருஷசைலம் பாரமாரோபயந்தி பவ ஜலஜிகதானாம் போதபாத்ரி பவித்ரி. அதுலயும் ஒரு படகு தான் சொல்றார். அங்க கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. தயையே படகுங்கிற எம்பெருமானுடைய தயை, இங்க தயை காற்றா வச்சிருக்க. தயை காற்று, எம்பெருமானே படகு. ஏன்னா எம்பெருமானே உபாயம் அப்படிங்கிறதுனால, எம்பெருமானே உபாயம் சொன்னா கூட எம்பெருமானுடைய தயை உபாயம் சொல்றதுதான் முக்கியம்னு அங்க சொல்லிட்டு இருக்க தயாசுதத்துல. எம்பெருமான கூட உபாயம்னு நாங்க நம்ப முடியாது, எம்பெருமானுடைய தயை தான் உபாயம் அப்படிங்கிற. அப்போ அந்த எம்பெருமானுடைய தயைங்கிற படகு தான் நம்ம அக்கறைக்கு கொண்டு சேர்க்கிறதாம். அப்போ படகோட்டி யாரு அப்படின்னா ஆச்சாரியால். அந்த எம்பெருமானுடைய தயையை கொண்டு வந்து நம்ம கிட்ட செஞ்சு அப்படியே நம்ம அழிச்சுன்னு போய் அக்கறைக்கு கொண்டு சேர்க்கிறவா. இந்த படகோட்டிகள்லாம் கடல்ல வழி கண்டுபிடிப்பான், அவனுக்கு வழி தெரியும். கடல்ல நமக்கெல்லாம் கிழக்கு மேற்கு கஷ்டப்படுவோம், ஆனா கடல்ல எந்த பக்கம் போகணும்னு அவளுக்கு தெரியும். அதான் திசி திசி கதிவித் தேசிகைர் நியமானா, எந்த பாதையில போகணும், எந்த திக்குல போகணும், எப்படி படகை ஓட்டின்னு போகணும், இதெல்லாம் தெரிஞ்சவன் தான் படகோட்டியா இருப்பான். ஆச்சாரியாளுக்கு அதெல்லாம் தெரியுமா? ஏன்னா இந்த கருணையை எப்படி இவா கிட்ட பிரயோகம் பண்ணணும் அப்படின்னு எல்லாம் தெரியும். ஸ்திரச்சரமனுகம்பே ஸ்யானலக்னா குணைஸ்வம் பரிகத விருஷசைலம் பாரமாரோபயந்தி பவ ஜலதிகதானாம் போதபாத்ரி பவித்ரி. இங்க போத்தம்னு சொன்னதா அங்க போதபாத்ரின்னு சொல்ற. ஆனா இங்க பெருமான்னு சொன்னதுதான் அங்க தயான்னு சொல்ற. ஒன்னும் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. ஆக இதெல்லாம் ஒரு ரூபகம், உருவகம், ஒரு உபமானம். இது நல்லா நமக்கு புரிய வைக்கிறதுக்காக இந்த உபமானத்தை சாதிக்கிற. சிவட் பாகவதத்துல ஒரு ஸ்லோகம் அதுவும் ஞாபகம் வருது. பவத் பதாம்போருஹனாவமத்யதே நிதாயா சதனுகிரகோ பவான் அப்படின்னு ஒரு கிருஷ்ணாவதாரத்துல எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றா. தேவர்கள், மகரிஷிகள் இவெல்லாம் எல்லாருமே ஸ்தோத்திரம் பண்றா. அப்போ அவன் சொல்ற வார்த்தை, அப்பா எப்ப கிருஷ்ணாவதாரம் ஆச்சோ அப்ப எல்லாருக்கும் படகு கிடைச்சிருத்து அப்படிங்கிறா. கண்ணன் தான் படகம் சம்சாரத்தை தாண்டி போகிறது. கிருஷ்ணாவதாரத்துக்கு முன்னாடி அவாவா நீச்சல் அடிச்சுன்னு போயிட்டு இருந்தா. யாரும் நிறைய மகரிஷிகள் முன்னாடி இருக்க நிறைய பெரிய மகரிஷிகள், தபஸ்விகள், அவெல்லாம் பக்தி யோகம் பண்ணா, மோட்சத்துக்கு போனா. ஆனா பின்னாடி வர ஜீவர்கள்லாம் இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாமல் இருக்காளே, அவ பார்த்து கவலைப்பட்டு இருக்கா. நீச்சல் தெரிஞ்சா நீச்சல் அடிச்சு போறான்னு வச்சுக்கோங்களேன். நடுவில் நீச்சல் தெரியாத ஒருத்தன் தத்தளிக்கிறத பார்த்தா இவன் என்ன பண்ணுவான், என்னவா பண்றது அப்படின்னுவான். இவன் கஷ்டப்பட்டு இருக்கான். ஆக இந்த சம்சாரத்துல ஜீவர்கள் எல்லாம் கஷ்டப்படுறத பார்த்து அவளுக்கு மனசுக்குள்ள கருணை இருக்கு. ஆனா அவளால் ஒண்ணும் செய்ய முடியாது. ஏன்னா கொஞ்சம் நீச்சல் தெரிஞ்சாதானே ஓரளவு பண்ண முடியும். நடு கடல்ல போய் இழுத்து போட்டு கரையேத்துறேன் அப்படின்னா இது என்ன குளமா? குளமா இருந்தா கீழ் விழுந்து வளர்ந்தா பட்டுன்னு போய் கரையேற்றுவார். நடு கடல்ல தத்தளிக்கிறவன் போய் நான் கரையேத்துறேன் கையை பிடிச்சு அப்படியே ஓரத்து வரைக்கும் கொண்டு வரல முடியாது. ஆஹா அவெல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காளாம். அப்ப திடீர்னு கிருஷ்ணாவதாரம் வந்த உடனே அவளுக்கு சந்தோஷமாச்சு. உடனே நம்ம கிட்ட எல்லாம் பார்த்து சொல்றானா, தத்தளிக்கிறவளை பார்த்து சொல்றாளா, தூருக்கு பாருங்க கிருஷ்ணா அவதாரம் ஆயிடுத்து, இதுதான் கப்பல், இந்த கப்பலை பிடித்துக் கொள்ளுங்கள், பிடித்துக்கொண்டா உங்களை அக்கறையில கொண்டு போய் அக்கறையோட சேர்த்து விட்டுடும் இந்த கப்பலானது. அதனாலே கவலை இல்லை, அவளுக்கும் நிம்மதியாச்சு. நீங்க என்ன பண்றவங்க கேட்டா, நாங்க நீச்சல் அடிச்சுன்னு வந்துக்கிறோம் அப்படின்ட்டான்.
எங்களுக்கு பத்தி கவலைப்படாதுங்க, நாங்க நீச்சல் அடிச்சுக்கிறோம், பக்தி யோகம் பண்றோம், நாங்க வரோம். ஆனா உங்களுக்கு இந்த கண்ணன் அப்படிங்கிற கப்பலை நீங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள். அப்போ பவத் பதாம்போருகனாவமத்யதே நிதாயா சதனுகிரகோ பவான். அப்போ இது மாதிரி கிருஷ்ணாவதாரத்தை பகவான் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்றான். ஜனங்களுக்கு அனுகிரகம் மாத்திரம் இல்ல, மகரிஷிகளுக்கும் அனுகிரகம் பண்ணிருக்கான். ஏன்னா அவளுக்கும் இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா, அதுக்கப்புறம் அவ தியானம் பண்றதுக்கான ரூபம் கிருஷ்ண ரூபம் அப்படிங்கிற ரூபமும் அவளுக்கு கிடைச்சிருக்கு. அப்படிங்கிற அப்படின்னால அவளுக்கு சந்தோஷமா இருக்கா. ஆக அந்த மாதிரி ரீதியில எம்பெருமானே நீரே தான் உபாயம் ஆகிறீர் அப்படின்னா, நீரே சம்சாரத்தை கொண்டு போய் நாங்கள் தாண்டுவதற்காக நீர் உபாயமாக இருக்கிறீர் அப்படின்னு அர்த்தமாச்சு. சங்கல்ப கர்ணதாரஹ கிங்கர சத்ய பவசாகரேதி கபீரே அனகஸ்வம் கலு போதஹ ஆத்மனாம் கிருபா சமீரணேன பிரயுக்தா. சங்கல்ப கர்ணதாராங்கிறது அழகான விஷயம். ஏன்னா இங்க படகு ஓட்ட சங்கல்பம் மட்டும் போறோம், வேற எதுவுமே வேண்டாம். சங்கல்பம் எம்பெருமானுடைய சங்கல்பங்கிறது அத்தனை விசேஷமானது. அது எம்பெருமானையே வழிநடத்தக்கூடியதுன்னு அழகா ஒரு விஷயம் சொல்ற. அதான் நம்ம கிட்ட வரைச்ச சிருஷ்டியோ சம்மாரமோ எல்லா சங்கல்பத்தினால்தானே பண்றேன். காரணம் மோட்சம் கொடுக்கறதும் சங்கல்பத்தினால்தான் பண்றான். ஒரு சங்கல்பம் மட்டுமே பூர்வமாக இருக்கு அவனுக்கு. கருணை ஒண்ணு, சங்கல்பம் ஒண்ணு, இந்த ரெண்டையும் துணையாக கொண்டு எம்பெருமான் நமக்கு உபாயமாக இருக்கிறான் அப்படிங்கிறது இதனுடைய பரமசார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.